திசை தெரியாமல் போகின்றோம், தொடரும் துயரும் மாறுமோ? போகின்றதே போகின்றதே உரிமையாவும் போகின்றதே. நம் சுதந்திரம் பறிபோனதே, யாவும் கொள்ளையானதே. இந்த வாழ்க்கை நரகமானதே, அடிமைத்தனமும் மாறுமோ? பூர்வ குடிகள் வாழ்க்கையும் இங்கே கேட்பாரற்று போனதே. மானுடனே மானுடத்தை அடிமை செய்தல் சரிதானா? முண்டாசு தமிழ் இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றது. அந்த சம்பவம் இந்த தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம், மனிதநேயத்தை வர்ணிக்க வைத்த ஒரு சம்பவம். அப்படிப்பட்ட சம்பவம்தான் சில நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வட்டத்திற்கு உட்பட்ட பெரும்பத்து என்னும் கிராமத்தில் நடந்துள்ளது. பல்வேறு நபர்கள் பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்தாலும் உண்மை நிலை என்ன என்பதை அலசி ஆராய்கிறது முண்டாசு தமிழ். அங்கு நடந்த சம்பவம் கஞ்சா போதையினால் நடந்த சம்பவம் என்று பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது ஒரு பக்கம். இன்னொரு பக்கமோ இளைஞர்களின் மோகம், ஹெத்து என்று பல்வேறு விஷயங்கள் இங்கு விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் உண்மை நிலவரம் மாறாக இருக்கின்றது. அங்கு நடந்தது சாதிய படுகொலை. ஆம், அங்கு முண்டாசு தமிழ் களத்தில் இறங்கி கலாய்வு செய்தது. தமிழ்நாடு நாங்குநேரியில் நடந்த சம்பவம் வெறும் ஒரு சாதாரண ஒரு குற்றச் செயலாக எடுத்துக்கொண்டு கடந்து சென்றுவிட முடியாது. மனித மனசாட்சியை அதிர வைக்கும் ஒரு துயரமான சம்பவம் கடந்த வாரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நிகழ்ந்துள்ளது. தற்போது தமிழகத்தில் திராவிட மாடல் சமூக நீதி ஆட்சி என்று பெருமையாக சொல்லிக்கொள்ளும் இந்த ஆட்சியின் உண்மையான முகத்திரையை நாம் இன்று கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அன்பர்களே, தேசிய குற்றப்பதிவுத்துறை NCRB வெளியிட்ட தகவலின்படி கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிராக 6000த்திற்கும் மேற்பட்ட வன்கொடுமைகள் மற்றும் வன்முறை வழக்குகள் பதிவாகியுள்ளன. நண்பர்களே, நேற்று உள்ள செய்தித்தாள் என்ன சொல்லுகின்றது என்றால், நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் கடந்த 2 மாதங்களில் 30 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இது ஒரு இனப்படுகொலைக்கு சமமானது. அன்பர்களே, இது ஒரு சாதாரண புள்ளி விவரமாக எடுத்துக்கொண்டு நாம் கடந்து சென்று விடக்கூடாது. இது தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு நிலை எவ்வளவு மோசமாகிவிட்டது என்பதை காட்டும் ஒரு கொடூரமான உண்மை. சமூக நீதி என்ற பெயரில் 70 ஆண்டுகள் அரசியல் செய்தவர்கள் இன்று பெரியார் மண்ணிலேயே பட்டியலின மக்களின் உயிரையும் மரியாதையும் காப்பாற்ற முடியாத நிலைக்கு தமிழகத்தை தள்ளிவிட்டார்கள். நண்பர்களே, பெரியாரை பயன்படுத்தி அரசியல் செய்யும் அரசியல்வாதிகள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் பெரியார் சொன்ன சமத்துவமும் மனித மரியாதையும் எங்கே? நாங்கள் கன்ஷிராமை பின்பற்றுகின்ற, கன்ஷிராமனுடைய வழித்தொன்றலாக இருக்கக்கூடிய, கன்ஷிராமின் கொள்கைகளான சமூக மாற்றமும் பொருளாதார விடுதலையுமே இந்த மக்களுக்கான நிரந்தர, பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான நிரந்தர தீர்வு என இதுதான் எங்களுடைய கொள்கையாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பர்களே, இன்று நாம் உண்மையை நேராக சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. திராவிட மாடல் ஆட்சியை பற்றி சொன்னாலே அந்த 9 பேர் கட்டுப்பட வேண்டிய ஆள் இருக்கும் போதே சத்தம் போடாது. ஒரு சொல்லி தான் வெட்டிருக்கே மாட்டான். அப்படியேப்பட்ட உங்களே மாதிரி வெட்ட மாட்டான். ஆனா அது கூட சொல்லாம இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்க
இப்போ பார்த்தோம்னா அவங்க இந்த கோதையில வெட்டினாங்க அல்லது கீழே வெட்டினாங்க அப்படிலாம் கிடையாது. ஜாதி வெறி. எங்க பஜார் வளரக்கூடாது, இங்க ஒரு 4 கடைகள் வச்சு எல்லாரும் இங்கே இருந்து எல்லா பொருளும் வாங்குற மாதிரி எல்லாமே இருக்கு. அப்ப நம்மளுக்கு தேவை அவங்க கிட்ட நாங்க நிறைய எங்கேயோ போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இவங்க வளரக்கூடாது, நம்மளுக்கு அடிமையா இருக்கணும், என்னாலுமே நம்மளுக்கு அடிமையா இருக்கணும். அவங்களுக்கு பயந்து அவங்க காலில் விழுந்து நாங்க அடையணுமா? உங்க சமுதாயத்தையே இப்படி பண்றாங்கன்னா என்ன செய்யறது? பொருளாதாரத்துல வலுக்கூர்ந்த சமூகம், ஒரு வங்கி வச்சிருக்கிற சமூகம். தமிழகத்தில் நடைபெறும் சாதி வன்முறைகளுக்கும் பட்டியலின மக்களுக்கும் எதிரான அநீதிகளும் அரசியல் பொறுப்பு யாருக்கென்றால் அது முழுக்க முழுக்க காவல்துறை அமைச்சராக இருக்கும் முதல்வர் திரு ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும். இந்த அனைத்து வன்கொடுமைக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் படுகொலைக்கும் பொறுப்பு யார் என்றால் அது தமிழகத்தினுடைய காவல்துறை மந்திரியான ஸ்டாலின் அவர்கள்தான். உலக ஜனநாயக நாடுகளில் ஒரு சிறிய குற்றச்சாட்டு வந்துவிட்டால் உடனடியாக தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்கின்ற ஒரு மிகப்பெரிய பண்பு அங்கு இருக்கின்றது. சமீபத்தில் உலகத்தையே உலுக்கி போட்ட எப்ஸ்டீன் விவகாரம் உங்களுக்கு நன்றாக தெரியும். எப்ஸ்டீன் விவகாரத்தின் பெயர் வெளியான உடனேயே இங்கிலாந்தின் முன்னாள் அமைச்சரும் தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் உடனடியாக பதவி விலகினார். அது மட்டுமல்ல, பல நாட்டு தலைவர்கள், முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாம் அந்த விசாரணைக்காக, அந்த வெளிப்படை தன்மையான அந்த கடப்பாட்டு தன்மையோடு அந்த வெளிப்படை தன்மைக்கான விசாரணைக்காக தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தார்கள். ஆனால் தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 6000த்திற்கும் மேற்பட்ட வன்கொடுமைகள் நடந்து உள்ள நிலையில் காவல்துறை அமைச்சராக இருக்கும் முதல்வர் ஏன் எந்த அரசியல் பொறுப்பையும் ஏற்கவில்லை? இந்த நடவடிக்கை என்பது தந்தை பெரியாரை கொச்சப்படுத்துகின்ற, அவமானப்படுத்துகின்ற செயலாக இருக்கின்றது. அன்பர்கள், அருகாமையில் ஊர்களில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சமூகம் தொடர்ந்து இவர்களை துன்புறுத்துவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். நடுவுல இருந்து ஒரு கிராமம் மட்டும்தான் நாடார் ஆட்கள். இவங்களுக்கு என்ன, நம்மள எடுத்து நிக்காமல அதுக்காக தான் இந்த இது 50 வருஷமா இதுதான் நடந்துருக்கு. ரொம்ப நாள் நடக்குது. ஆமா ஆமா, குடும்பத்தை பார்க்கவே முடியல. இப்போ உள்ள விலைவாசி சலுகை, அதனால அவங்களுக்கு அதனாலதான் பண்ணணும். அதை வச்சு ஜாலியா செலவழிக்கணும். ஒரு வேலைக்கு போகக்கூடாது, வெட்டணும், குத்தணும், கூலிக்கு. பொம்பளையிலே ரோட்ல அலைய முடியல, அது பெரிய பிரச்சனையா இருக்கு. பயந்து தான் விளையாடி இருக்காங்க. இந்த பிரச்சனை பொம்பளை வெளியே வர முடியாது. தங்க ஏற்கனவே ஒரு பவுனுக்கு இப்போ 1.5 லட்சத்துக்கு. அதனால பொம்பளைக்கு மிரட்டி எதையா வெட்டி காத்த வெட்டிட்டு போயிருந்தா இல்லை ஜெயலலிதா போயிருந்தான். இவ்வளவு அநீதிகள் நடந்து கொண்டிருக்கும் போது சமூக நீதி ஆட்சி, திராவிட ஆட்சி என்ற பெருமை பேசுவது யாரை ஏமாற்றுவதற்காக? பெரியார் வாதிகள் என்று சொல்லக்கூடிய சாதியவாதிகளால் ஒரு புதிய கலாச்சாரத்தை தொடங்கியிருக்கின்றார்கள். திராவிட அரசியலை விமர்சித்தாலே உடனே அந்த நபரை RSS கைக்கூலி, இல்லை என்றால் துரோகி என்று சொல்லிவிடுகிறார்கள். திராவிட ஆட்சியை பற்றி, அதனுடைய நிறைகுறைகளை பற்றி பேசினாலே அது RSSனுடைய கைக்கூலி என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. அன்பர்களே, இது ஜனநாயகம் அல்ல, இது ஒரு கருத்து படுகொலை, கருத்துக்கான ஒரு அடக்குமுறை. இது கடந்த சில ஆண்டுகளில் தங்களை தலித் தலைவர்கள் என்று கூறிக்கொண்டிருப்பவர்கள் சமூக மாற்றத்திற்கான எந்த போராட்டத்தையும் மேற்கொள்ளவில்லை. அன்பர்களே, சமூக மாற்றம் என்றால் இங்கு இருக்கின்ற தலித்து தலைவர்களுக்கு அதற்கான அர்த்தமே தெரியாது. எங்களுக்கு தந்தை கன்சீராம் அவர்கள் சமூக மாற்றத்திற்கான வேலை என்ன என்று சொல்லிக் கொடுத்து சென்றிருக்கின்றார். அன்பர்கள், நீங்கள் மனு கொடுப்பவராக இருக்காதீர்கள், மனு வாங்குற நிலைக்கு உயர வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இங்கு மனு கொடுப்பதற்கான பழக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற தலித் தலைவர்கள் தான் இங்கு வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். எதற்கெடுத்தாலும் மனு கொடுக்க வேண்டும். யார் யாரிடம் மனு கொடுக்க வேண்டும்? மனு வாங்குகின்றவர்கள், தீர்ப்பவர்கள் தான் அந்த உயர் பதவியில் உட்கார்ந்திருக்கின்றார்களா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இங்கு கன்சீராமனுடைய அந்த பணி அவசியப்படுகின்றது. அன்பர்களே, கடந்த 5 ஆண்டுகளும் முதல்வர் பெயருக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அடிமை அரசியலை தூக்கி பிடிக்கின்ற தலித் தலைவர்கள் இங்கு வலம் வந்து கொண்டிருக்கின்றார். தலித் தலைவர்கள் தங்களை மட்டும் அடிமையாக வைத்துக் கொள்வதில்லை.
இவர்கள் ஒட்டுமொத்தமான சாதிகளையும் அடிமை அரசியல் செய்வதற்கு பயிற்சி கொடுக்கின்றார்கள். அடிமை அரசியல் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான பயிற்சியை தான் இங்கு இருக்கக்கூடிய அம்பேத்கர் வாதி என்ற பெயரில் அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்ற நபர்கள் அடிமை அரசியல் செய்வதற்கான பயிற்சியை தினம் தினம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நண்பர்களே. இவர்களால் தான் சமூகம் நாளுக்கு நாள் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. கடந்த 5 ஆண்டுகள் இந்த தலித் தலைவர்கள் செய்த அரசியல் என்ன என்பதை ஆழமாக நீங்க யோசித்து பார்த்தோம் என்றால், பிணங்களை வைத்து அரசியல் செய்வது மட்டுமே வாடிக்கையாகிவிட்டது. இவர்களுக்கு பிணம் நாற்றம் இல்லை என்றால் இவர்களுக்கு அரசியல் இல்லை. இவர்களுக்கு தினம் தினம் ஒரு பிணம் தேவைப்படுகின்றது. இவர்களுடைய அரசியல் செய்வதற்கு பிணம் இல்லாமல் அரசியலை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைக்கு இந்த தலித் தலைவர்கள் சென்று விட்டார்கள் நண்பர்களே. இப்படிப்பட்ட தலித் தலைவர்களின் அரசியல் நடவடிக்கையினால் 50 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளப்பட்ட ஒரு தமிழகமாக இருக்கின்றது. முக்கியமான பிரச்சனைக்கு வருவோம். இங்கு சாதி என்பது ஒரு மனநோயாக இருக்கின்றது. நாம் பிரச்சனைக்கு பற்றி பேசிக்கொண்டிருந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம். இந்த மனநோய்க்கான பிரச்சனைக்கான தீர்வு என்ன, எங்கு இருக்கின்றது? தெற்கு நாங்குநேரி ஊராட்சி மன்ற தலைவர்னா எனக்கு இந்த ஊர் தான். இந்த ஜானுங்கிறவர் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டார். அவர் வேலை உண்டு அவர் உண்டுன்னு அவர் பாட்டில் வீட்டில் இருப்பார். அவர் ஒரு ஆன்டிபெக்ட், கால் விளங்காதவர். 2வது அவங்க மனைவி வாய் பேச மாட்டாங்க, காதும் கேட்காது. 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, வயசான அம்மா இருக்காங்க. எந்த காரணமும் இல்லாமல் அவங்கள கண்டந்துண்டமாக ரோட்டில் ஆடு மாடை வெட்டி போட்டு போன மாதிரி வெட்டி போட்டு போயிட்டாங்க. இதுக்கு அரசாங்கம் சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். இந்த குற்றம் அடுத்த தலைமுறைக்கு யாருக்குமே இந்த மாதிரி பாதிப்பு வரக்கூடாது. முதலமைச்சர் இதுக்கு அறிக்கை விடணும். நாங்கள் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதலமைச்சர் அறிக்கை விட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு அரசாங்க வேலையும் அவங்களுக்கு நிதி உதவித்தொகையும் அந்த பெண்களுக்கு கல்வி உதவித்தொகையும் அரசாங்கம் ஏற்றுக்கிடணும். பெரும்பத்தில் இதே மாதிரி 3 பேரை வெட்டியிருக்காங்க. இதில் நெல்சன் அவர் மிக சீரியஸாக இருக்கிறாங்க. அதனால் இது அரசாங்கம் இதை கடுமையான தண்டனை வழங்குமாறு நான் கோரிக்கை வைக்கிறேன். இன்று தமிழகத்தில் நடைபெறும் சாதி வன்முறைகளை பார்த்தால் ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு சாதிக்கான மனநோயாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட சாதி மனநோயாளிகள் தமிழகத்தில் பல பகுதிகளில் இன்னும் இருக்கின்றார்கள். அது மேற்கு மண்டலத்தில் ஒரு சமூகத்திற்கு இந்த மனநோய் இருக்கின்றது. வடக்கு மண்டலத்தில் ஒரு சமூகத்திற்கு இந்த நோய் இருக்கின்றது. தெற்கிலும் ஒரு சமூகத்திற்கு இந்த நோய் இருக்கின்றது. இப்படிப்பட்ட சாதி மனநோய் யாளிகளுக்கு நாம் என்ன தீர்வு சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்றோம்? மனிதரை மனிதராக இவர்களால் பார்க்க முடியாத இந்த மனநிலை ஒரு தீவிரமான சமூக நோயாக மாறி வருகின்றது நாளுக்கு நாள். அதனால்தான் நான் ஒரு கேள்வியை அரசிடம் கேட்கின்றேன். இந்த சாதி மனநோய்க்கு எதிராக அரசு என்ன சிகிச்சை கொடுக்க போகிறது? என் கருத்து தெளிவாக இருக்கின்றது. தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சாதி வெறி ஒழிப்பு மறுவாழ்வு மையங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணப்பட வேண்டும். இதை யார் கண்டுபிடிக்க வேண்டும்? உளவுத்துறை மற்றும் சட்ட அமலாக்க அமைப்புகள் இந்த மனநிலையுடன் செயல்படும் வன்முறை குழுக்களை கண்டறிய வேண்டும். அவர்களை சட்டப்படி தடுத்து நிறுத்தி சமூக விழிப்புணர்வு மற்றும் மறுவாழ்வு திட்டங்களின் மூலம் மாற்ற வேண்டும் அன்பர்களே. ஆனால் இதற்கு முன்பாக ஒரு உண்மையை நாம் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். இந்த சாதி மனநோய் பொதுமக்களிடம் மட்டுமில்லை, பல நேரங்களில் இந்த மனநோய் அரசியல் அமைப்புகளின் பதவியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், ஒன்றிய நிர்வாகிகள் அவர்கள் மூலமாகத்தான் இந்த நோய் மற்றவர்களுக்கு பரவுகின்றது. ஒரு சாதிய பிரச்சனை நடந்து விட்டது என்றால் அதை ஆய்வு செய்தோமானால் அதற்கு மூல காரணம் அங்கு இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளராக இருக்கின்றார் அல்லது மாவட்ட செயலாளராக இருக்கின்றார். இவர்கள் மூலமாகத்தான் இந்த மனநோய் பரவி கொண்டிருக்கின்றது அன்பர்கள். அரசியல் அதிகாரம், காவல் அதிகாரம், நிர்வாக அதிகாரம் ஆகியவை சமத்துவ மனநிலையுடன் செயல்படாவிட்டால் சமூகத்தில் இந்த நோய் தொடர்ந்து பரவி கொண்டுதான் இருக்கும் அன்பர்களே. வயலில் மண் விழுந்துடாதா? 6 மணிக்கு பார்த்த மனுஷனை மாதிரி பார்க்க முடியலையாம்மா? மாதிரி ஓடி இருக்காங்க. ஐயோ ஓடிட்டாவா? இவர் ஓட முடியாமல் வந்துடலாம்னு வந்திருக்கு. செருப்பு கலந்து விழுந்துட்டு லாட்டியே விழுந்துட்டு கால் ஊனி நடக்க முடியாது பார்த்துக்காங்க. அது எப்படி ஓட முடியும்? அவங்க நல்லா இருந்தவங்கன்ட்டு 2 பேர் ஓடி போயிட்டாங்க. மாதிரி ஒரு பையக்காரனை முதல்ல அது மருமகளை தான் வெட்டியிருக்காங்க.
இங்கே பங்கரை கொத்தா கொட்டி போட்டு ரெண்டாந்திருப்பு பைய கண்ணை வெட்டியிருக்காங்க. இப்படி எந்த உலகத்தில் இப்படியே நடக்கலை, ஒரு உலகத்தில் இப்படி நடக்கவே செய்யலை. என் பிள்ளை பாவத்தில் வந்து விழுந்துட்டானுவான், நான் உருப்பட மாட்டானோ அவனுக்கு விளங்க முடியாது. பிள்ளைகள் 2 சின்ன பிள்ளைகளுக்கு அவளுக்கு வாய் பேச தெரியாது, அவளுக்கு வயசாகிட்டு இவன் உழைச்சி காப்பாற்ற முடியுமா? அவங்க நினைச்சேன்னு சொல்லுங்க பார்ப்போம். திங்கக்கிழமை ராத்திரி வெட்டியிருக்காங்க. இன்னைக்கு 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆக போகுது குடிஞ்சா. பாதுகாப்பே வேணும், இந்த தெருக்கே முதல் பாதுகாப்பு வேணும். பாதுகாக்க எங்கே நாங்களும் வர போலீஸ்கிட்டலாம் சொல்லத்தான் செய்கிறோம். இந்த 3 நாள் ஆமாம் அவனுக்கு பிடிச்சி கொண்டாடினானு அவனால சுட்டானே. 4 தான் எந்திரிச்சு நம்ம வெளியே வந்தோம். எப்படியும் பயந்து தானே வெளியே வர வேண்டியதாக இருக்குது, சொல்லுங்க பார்ப்போம். அதில் கால் இருக்கு போனால் வாரம் சேர்ந்தவெல்லாம் சேர்ந்து வெட்டியிருக்கானுவா பிடிச்சி. அவன் இந்திக்காரன் எந்த ஊர்லேருந்து வேலைக்கு வந்தானே செங்கம்மாளுக்கு. சொல்லுங்க பார்ப்போம், ஒரு சம்மந்தமே கிடையாது. நான் இவ்வளோ நாளும் நடக்கவே இல்லை. அதனால் இந்த நோயை ஒழிக்க வேண்டுமென்றால் முதலில் அரசு அதிகார அமைப்புகளில் விழிப்புணர்வு மற்றும் கடுமையான நடவடிக்கை தேவை அன்பர்களே. நான் நேற்று அங்கு நாங்குநேரி செல்லும் போது அந்த மக்களிடம் பேசும் பொழுது அவர்கள் சொன்ன கருத்து என்ன என்றால், திரும்ப திரும்ப ஒரு வேண்டுகோளை, நாங்கள் பயமில்லாமல் இங்கு வாழ வேண்டும், எங்களுக்கு எங்களுடைய சுதந்திரத்திற்கு இந்த அரசு என்ன உத்தரவாதம் கொடுக்கின்றது என்ற கேள்விதான். அவர்கள் யாரும் வேற எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. எங்களுக்கு நிவாரணம் வேணும், எங்களுக்கு பணம் வேணும், எங்களுக்கு அந்த நாங்கள் மாண்போடு சுயமரியாதையோடு சுதந்திரமாக வாழ்வதற்கு அரசு எங்களுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்கின்றது? இந்த கேள்வி மிகப்பெரிய அவமானமான செய்தியே. இந்த ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு ஒரு சவுக்கடி கொடுத்த போல கேள்வியை மக்கள் கேட்கின்றார்கள் அன்பர்களே. ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய அடிப்படை தீர்வு இருக்கிறது. அது கன்ஷிராம் பார்வையில் நாங்கள் சொல்லுகின்றோம். அது அரசியல் அதிகாரத்தில் சமமான பங்கு மட்டும்தான் இதற்கு நிரந்தரமான தீர்வு. பட்டியலின மக்கள் மற்றும் அரசியல் அதிகாரம் இல்லாத சில பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் சமமான பங்கு கிடைத்தால் இந்த சாதி மனநோய் தானாக குறைந்துவிடும். இந்த சாதிய மனநோய்க்கு நிரந்தரமான தீர்வு அரசியல் அதிகாரத்தில் தான் இருக்கின்றது. அதே போல கலாச்சார மாற்றத்தில் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் கலாச்சார மாற்றத்தை பற்றி பேச வரவில்லை. இங்கு அந்த அதிகாரத்தில் பகிர்வு வேணும். சமூக நீதி என்றால் சும்மா பஞ்சர் ஒற்ற வேலை கிடையாது. சமூக நீதி என்றால் அங்கு மந்திரி பதவியிலும் சமூக நீதி உறுதி செய்யப்பட வேண்டும். 30 மந்திரி இருக்கின்றார்கள் என்றால் சுமார் 8 மந்திரிகள் பட்டியலின மக்களுக்கு கொடுப்பதுதான் அங்கு உண்மையான ஒரு சமூக நீதியாக இருக்க முடியும். இதை பேசுவதற்கு இந்த திராவிட சமூக நீதி அரசு ஆட்சியாளர்கள் தயாராக இருக்கின்றார்களா? இல்லை என்றால் நான் கேட்கின்றேன், இந்த பெரியார்வாதிகள் இந்த சமூக நீதியை பற்றி பேசுவார்களா? அவர்களுக்கு பேசுவதற்கு வக்கு இருக்கின்றதா? அந்த பெரியாருடைய அந்த முகத்தை போட்டுக்கொண்டு முழுக்க அந்த பெரியார்வாதிகள் சாதியவாதிகளாக இருக்கின்றார்கள். கடந்த 70 ஆண்டு காலமாக சாதியத்தோடு செயல்படுகின்ற பெரியார்வாதிகள் தான் தமிழகத்தில் இருக்கின்றார்கள். இந்த நாங்குநேரி வட்டாரத்தில் எல்லாருமே சுதந்திரமாக ஒரு தொழிலோ வேலைக்கு போய்ட்டு நிம்மதியாக வரவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே வர பயம். காரணம் என்னென்னா, இந்த ஜாதிகாரங்களை வச்சு நாங்கள் தான் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து போச்சு. வேறு மற்ற ஜாதிகாரங்க சந்தோஷமாக ஒரு தொழில் பண்ணிவிட்டு நிம்மதியாக படிச்சுட்டு பிள்ளைகள் வீட்டுக்கு வரது வர கஷ்டப்பட்டு தான் வர வேண்டியிருக்கு. 2வது நாங்குநேரி ஒரு கோயில் இருக்குது, வெளியூர் ஆட்கள் நிறைய வராங்க. பெருமாள் கோயில் நம்ம ஒரு சக்தி வாய்ந்த கோயில், பெரிய டெல்லியிலேருந்து எல்லா இடமும் வராங்க போகிறாங்க. ஒரு நிம்மதியாக தெரிஞ்ச ஆட்கள் நிம்மதியாக வர முடியல, தெரியாத ஆட்கள் வந்துட்டு போகலாம். அந்த கண்டிஷன் ஆகிப்போச்சு. நல்ல வளமான ஊர் தான் நாங்குநேரி. ஆஸ்பத்திரி இருக்குது, பேங்க், எல்லா வசதி, பஸ் வசதி சுற்றி பட்டாரத்தில் எந்த கிராமம் எந்த நைட்டும் போயிட்டு வரலாம். நல்ல வசதிக்குள்ள ஊர் தான், ஒரு இடைஞ்சல் படித்த ஊரே கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனை தான் எங்களுக்கு தலை தூத்திக்கிட்டு இருக்கு, ஜாதி பிரச்சனை. அது வாழ முடியல. இதுக்கு ஒரு சரியான முற்றுப்புள்ளி, ஒரு தேரோட்டம் வந்தாலும் ஒரு கொடை வந்தாலும் நிம்மதியாக போயிட்டு வர முடியும். ஆமாம், ஒரு நல்ல கோயில். ஆமாம், அப்படி தான் இருக்குது. அதுக்கு ஒரு சரியான ஒரு முற்றுப்புள்ளி வச்சாலே போதும். இது இன்றைக்கி இல்லை, ஒரு 20-30 வருஷமாக, 50 வருஷமாக இது தலைமுறையாக சின்ன எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்களுக்கும் 60 வயசு, 55 வயசு, 60 வயசு ஆக போகுது. எங்கள் அப்பா காலத்து வாழ்ந்து நாங்கள் சின்ன குழந்தைகள் 5ஆம் கிளாஸ் படித்தோம். அப்பவும் நாங்கள் படிக்க முடியாமல் வெளியூரில் போய் தான் படித்தோம். 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது வெளியூரில், இந்த ஊரில் இவ்வளோ ஸ்கூல் இருக்குது, படிக்க முடியல. அப்படி இருந்துருக்கு. அதனால் எல்லோரும் இது விவரமாக அந்த மீடியாக்கள்லாம் கலந்து இந்த நாங்குநேரில் ஒரு நல்ல பாதுகாப்பு தன்மை வேணும். நல்லா எல்லாத்துக்கும் ஒரு புத்திமதி சொல்லணும். உங்களை மக்களுக்கும் எல்லா இடமும் சேர்ந்து சேரணும். இது ஆமாம், சாதி பிரச்சனை வரக்கூடாது. இது எங்கள் ஊரை பொறுத்தவரை நாங்கள் யாருக்கும் சண்டை போக மாட்டோம்.
எங்கள் ஊர் பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்கு. வீட்டுக்கு ஒரு பிள்ளைகள் 2 பேர் நல்லா படிக்காங்க, இன்ஜினியர் படிக்காங்க, டாக்டர் படிக்க எல்லாம் படிக்காங்க. படித்து எந்த ஒரு சின்ன அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படாத ஊர் தான் இது. களவு எதுவுமே கிடையாது இந்த ஊரை பொறுத்தவரை. நல்லா படிக்கிறாங்க, நல்லா வேலை செய்கிறாங்க, உழைக்கிறாங்க, நல்லா இருக்கணும். அப்படி தான் உங்கள் ஊரில் பசங்க ஒரு பையன் ஒரு ஏதோ ஒரு கேஸில் கூட கிடையாது. குடியும் கிடையாது எங்கள் ஊரில். 99% எங்கள் ஊரில் குடி கிடையாது. அப்படியாப்பட்ட ஊர் இது. ஆமாம், எங்கள் ஊரில் அவ்வளோ கண்டிஷனான ஊர் தான். பிள்ளைகளும் அப்படி தான் வளர்க்காங்க. ஆனால் ஒரு நிம்மதியாக வாழ முடியல. எங்கள் நாடார் சமூகம். தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா பெரும்பத்தில் நடந்த மிகப்பெரிய கொடூரம் நாம் அனைவரும் 3 நாட்களாக செய்திகளாக பார்த்துட்டு இருக்கோம். இதில் நம்மை நம்பி இந்த நிலத்துக்கு வேலை பார்க்க வந்த ஒரு ஒரியாவை சேர்ந்த ஒரு தொழிலாளி மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த நிமிடம் வரைக்கும் அவங்க வேலை பார்க்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கவங்கள தவிர வேறு யாரும் அரசோ அமைச்சர்களோ ஏன் எந்த அரசு அதிகாரியும் கூட அவங்கள பார்க்கல. நிறைய பேசுவோம், ஆனால் இன்றைக்கி தனியாக நிற்கக்கூடிய இந்த அக்காவுக்கு தங்கச்சிக்கு பெரும்பத்தை சேர்ந்த பெண்கள் எல்லோரும் 3 நாளாக யாருமே வீட்டை விட்டு வெளியே போகல. எந்த வருமானம் இல்லாத போதிலும் தாங்கள் கையில் வச்சுருந்த சின்ன சின்ன பொருளாதாரத்தை சேமித்து 14,500 ரூபா அவ்வளோதான் முடிஞ்சுது இன்னைக்கு. இது நம்ம திடீர்னு உடனே சொல்லி உடனே தயார் பண்ணோம். நாங்கள் உங்களோட இருக்கிறோம், இந்த ஊர் உங்களோட இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம். இன்னொன்று, இந்த காணொளி வெளியே வரும்போது அரசு அதிகாரிகள், எம்எல்ஏ, எம்பி, சபாநாயகர், முதலமைச்சர் வரைக்கும் தங்கள் மாநிலத்துக்கு வாழ வந்த ஒருத்தர் தன் வாழ்க்கையை இந்த சாதிய பயங்கரத்துக்கு, போதை பயங்கரத்துக்கு பறி கொடுத்ததுக்கு இவங்க தான் பதில் சொல்லணும். அதனால அவங்க இங்கேருந்து அவங்க இருக்கக்கூடிய இது அவங்க சொந்த வீடு இல்லை, ஆனால் இங்கே தான் வாழ போகிறோன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வீடும் அவங்களுக்கான ஒரு நிவாரணத்தையும் எங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு பாஷை தெரியல, கேட்க முடியல. அதனால அவங்க குரலாக பெரும்பத்திலிருந்து நாங்கள் இந்த குரல் கொடுத்து கேட்குறோம். இதை பார்க்குற எல்லாரும் இதை ஒரு அழுத்தம் கொடுங்க. மசலிங்கிற ஒரு ஒரியாவை சேர்ந்த ஒரு தங்கச்சிக்கு தமிழ்நாட்டு தமிழச்சிகளாக சேர்ந்து இதை நாங்கள் பண்ணுறோம். கண்டிப்பாக அரசு இதற்கான நிவாரணத்தை உடனடியாக கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம உறவுல ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதிராளி ஒருத்தங்க இறந்து போனால் அது இயல்பாங்க நடக்குது. உடனே அரசு வேலை, வீடு, ஒரு பெரிய நிவாரணம், அதை விட கள்ளச்சாராயத்துக்கே நம்ம தமிழ்நாட்டு அரசு 10 லட்சம் கொடுக்கும். அப்படிங்கும்போது எந்த குற்ற பின்னணியுமே இல்லாத ஒரு ஜீவன், இங்க இறந்தவங்க 2 பேரும் வெட்டுப்பட்டவங்களுமே எந்த குற்ற பின்னணி இல்லாதவர்கள். அதனால நாங்க வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை நிமித்தமா எங்களுக்கு வரவிருக்கக்கூடிய நிவாரணத்தின் அடிப்படையிலேயே அவங்களுக்கும் நிவாரணம் வழங்கணும்னு நாங்க அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் சபாநாயகருக்கும் கோரிக்கை வைக்கிறோம். எங்களுடைய போராட்டத்தில் இதுவும் मुख्यமான ஒரு விஷயமா இனி இருக்கும். इधर अभी 2 दिन पहले इधर एक मर्डर हो गया. इन लोग उड़ीसा का आदमी था, इन लोग इधर काम करने के लिए आया था. फिर इसका हस्बैंड इधर ऐसे ही दुकान गया था, फिर उसको मर्डर कर दिया है. गवर्नमेंट तरफ से हम लोग को कुछ हेल्प चाहिए. इन लोग का कुछ देखभाल करने वाला कोई नहीं है. बस इधर 2 लड़का है, गाँव में 2 लड़की है. इन लोग को कुछ मदद चाहिए. हम सरकार से विनती करते हैं. நான் ஒரு சில சம்பவங்களை மட்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 2022 புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் பட்டியலின மக்களுக்கு செல்லும் குடிநீரில் மனித மலத்தை கலந்தனர். மனிதகுலமே யோசிக்க முடியாத ஒரு அருவருப்பான செயலை சாதி இந்துக்கள் செய்தனர். நண்பர்களே, ஒரு கிராமத்தின் மனித மரியாதை அவமானப்படுத்தப்பட்டது இந்த செயலின் மூலமாக. உங்கள் அனைவருக்கும் தெரியும், உலகத்தையே உசுப்பி போட்ட கவின் படுகொலை 2025. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கருப்பின மக்களும் எங்கெல்லாம் மாண்புக்காக போராடி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அனைவருக்கும் கவினுடைய படுகொலை தமிழகத்தினுடைய ஆட்சியை, அது தமிழ் மண்ணுக்கு ஒரு அவமானமாக தலைகுனிவு போல இருந்தது. நண்பர்களே, படுகொலை செய்யப்பட்ட அந்த குற்றவாளிகளை தமிழக அரசு இதுவரை கைது செய்யவில்லை. நண்பர்களே, யாரை திருப்திப்படுத்துவதற்காக தமிழக காவல்துறை மந்திரி செயல்படுகின்றார். அதே போல 2025 தஞ்சாவூர் மாவட்டம் பஸ்லின் என்ற இளைஞன் நவீன வாகனம் வைத்திருந்ததற்காக தாக்கப்பட்டான். இதே போல ஒரு சம்பவம் சிவகங்கை மாவட்டத்திலும் நடந்தது. சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு படிக்கின்ற கல்லூரி மாணவர் ஒரு என்ஃபீல்டு புல்லட் வாங்கினதனால்
அவன் 2 கைகளையும் வெட்டினார்கள். அதே போல 2025 திருச்சியில் தாமரை செல்வம் பட்ட பகலில் பட்டியலினத்தை சார்ந்த நபரை கொடூரமாக கொலை செய்தனர். அதே போல ஒரு பெண் மாற்று சாதியை சேர்ந்தவருடன் பழகியதால் அந்த சாதி ஆணவ படுகொலையை செய்தார்கள். நண்பர்களே, 2023 கிருஷ்ணகிரி பட்டியலின பெண்ணை காதலித்து திருமணம் செய்த மகனை தந்தையே கொலை செய்த சம்பவம். அதே போல 2021 திண்டுக்கல்லில் பட்டியலின மாணவி பாலியல் வன்முறைக்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்டார். சிவகங்கையில் நடந்தது என்ன? சிவகங்கையில் ஆதிக்க சாதியினர் கிராமத்துக்குள் புகுந்து வீடுகளை நொறுக்கி பல நபர்களை படுகொலை செய்தனர். நண்பர்களே, இன்று கூட மதுரையில் பல இடங்களில் பட்டியலின மக்களுக்கு கோயில் நுழைவ மறுக்கின்றார்கள். நான் 2 நாட்கள் முன்பாக கடலூர், விருதாச்சலம், பாண்டிச்சேரி போன்ற பகுதிகளை சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அங்கு இன்னும் நடைமுறையில் இரட்டை குவளை முறை, பெரியார் மண்ணில் இரட்டை குவளை முறை இருக்கின்றது. நண்பர்களே, வெக்கம் இல்லாமல் பெரியார் மண்ணினுடைய அந்த 100வது ஆண்டை கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற இவர்கள் இந்த மண்ணில் பட்டியலினத்தவர் இறந்த உடலை மாண்போடு அடக்கம் செய்ய முடியாது. அன்பர்களே, பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் பொது தெருவில் நடக்க முடியாத நிலை. விருதுநகர் மாவட்டத்தில் உயர் சாதி தெருவில் செருப்பு அணிந்து சென்றதற்காக பட்டியலின இளைஞர்கள் தாக்கப்பட்டனர். இதை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய பட்டியல் இருக்கின்றது. இவ்வளவு அநீதிகள் நடந்து கொண்டிருக்கும் போது சமூக நீதி ஆட்சி, திராவிட ஆட்சி என்ற பெருமை பேசுவது யாரை ஏமாற்றுவதற்காக? எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும். எங்கள் மக்கள் வந்து அன்றாடம் காட்சி கூலி வேலைக்கு போயிட்டு டெய்லி நைட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு ஊருக்குள்ளே வருவாங்க. இவங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது? இவங்க இந்த கிரிட்டிக்கலான ஏரியாவில் திரும்பியும் மீண்டும் இவங்க செய்ய தான் செய்வாங்க. இவங்ககிட்ட வந்து எங்களை பாதுகாத்து யார் தரா? இதுக்கு இந்த அரசு என்ன உத்தரவாதம் தரப்போகுது? எங்களுக்கு பாதுகாப்புக்கு என்ன சட்டங்கள் ஏற்ற போகிறீங்க? இதுதான் எங்களோட டிமாண்டு. இன்னைக்கு இவர் வந்து ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டு நிற்கலை. இங்கே இருக்க 120 குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்குது. 120 குடும்பம்னா ஒரு வீட்டுக்கு 4 பேர் வச்சாலும் 600 பேர் 700 பேர் இருக்கும். 700 பேர் பாதிக்கப்பட்டு நிற்கும். 4 நாள் ஆச்சு. எந்த அரசு அதிகாரியும் அரசோ இங்கே வந்து எங்கள்கிட்ட நேரில் வந்து எங்கள் டிமாண்டையோ எங்கள் கோரிக்கையோ எங்கள் இதையோ கேட்கல. இது வரைக்கும் கேட்கல. இதை கேட்டு எங்களுக்கு எது நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் இந்த அரசு. இதை கொடுக்கலன்னா அடுத்த கட்டமாக நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கணும். எங்களுக்கு என்ன இருக்குது? எங்களுக்கு கேப்பாராட்டு நாங்கள் இருக்கோம். கேப்பாராட்ட சமூகமாக இருக்குது. யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நியாயத்தை கேட்கணும். கண்டனம் தெரிவிக்கலை. முதலமைச்சர் கண்டனம் தெரிவிக்கலை. முதலமைச்சர் ஒரு வருத்தம் தெரிவிக்கலை. இதுக்கு நியாயமான முறையில் எங்களுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து தரணும். ஒரே மீதி போட்டு ஆமா சேர்ல தானே இருக்கேன். இப்படி சேர் தான் இருக்காங்க நடந்து அதுல காப்பி தானே குடிச்சிட்டு இருக்கான். இது நினைக்கல. அவங்க ஒரு ஆளை மட்டும் கூட இருந்ததெல்லாம் யார் இருந்தா கூட அது நம்பர் ஆள் 2 பேர் டீ கடைக்காரன். பிறகு அங்கே ஆஃபீஸர் அவன் அங்கே ஆஃபீஸில் இருக்கான் பாருங்க. அவன் காப்பி குடிச்சிட்டு வீட்டுக்கு தோட்டமாக வேங்க போறேன்ட்டு போனான். வீட்டு அப்படி வடக்கு வரும்போது ஆமா அவன் காப்பி குடிச்சிட்டு மாவு எங்க போறான்னு போயிட்டான். போயிட்டு அப்படி கடையை திரும்ப வெட்டிட்டாங்க. மஞ்சாவளம் அந்த ஊர் ஆட்கள் இருந்தாங்களா? ஆமா அவங்க 3 பேர் இருந்தாங்களா? அவங்கள கண்ணுக்கு தெரிஞ்சது வெட்டல. அவங்க இல்ல 3 பேர் அவங்க பக்கத்துல தான் இருந்தாங்க. நம்ம பக்கத்துல. இந்த பெரியார்வாதிகளை அப்புறப்படுத்தாவிட்டால் அதை எப்படி அப்புறப்படுத்த முடியும் என்றால் கன்ஷிராமனுடைய கொள்கையின் மூலமாக மட்டுமே அப்புறப்படுத்த முடியும். இல்லை என்றால் இந்த பட்டியலின மக்கள் சுதந்திரமாகவும் சகோதரத்துவத்தோடும் சமத்துவத்தோடும் இப்பொழுது இருக்கிற பெரியார்வாதிகளால் வாழ முடியாது. அதனால் இந்த தமிழகம் மாண்போடு, தமிழர்கள் மாண்போடு வாழ வேண்டும் என்றால் பெரியாரை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சி கொண்டிருப்பவர்களின் இதே சமூக நீதி பேரில் நாம் அவர்களுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும். எங்களுக்கு தேவை சமூக மாற்றம், சமூக நீதி எங்களுக்கு தேவையில்லை. மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம், எங்களுக்கு சமூக நீதி தேவையில்லை. கடந்த 70 ஆண்டு காலம் பார்த்து விட்டோம். உங்களுடைய சமூக நீதி எல்லாம் பஞ்சர் ஒற்ற வேலைதான். எங்களுக்கு சமூக மாற்றம் வேண்டும். இந்த சமூக மாற்றம் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது மட்டுமே இங்கு அனைத்து மக்களும் சமத்துவத்தோடும் சகோதரத்துவத்தோடும் சுதந்திரத்தோடும் வாழ முடியும். அதை உறுதி செய்வதற்கான வேலையை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் தீர்வு. இந்த தீர்வை நோக்கி நகர வேண்டும்.
சமத்துவம் கொன்ற அரசியல் அதிகார பகிர்வு இங்கே அவசியமாக இருக்கின்றது. அதுதான் உண்மையான சமூக நீதி. அதற்கு தான் பகுஜன் அரசியல் உருவாக வேண்டும். அந்த அரசியல் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சுயமரியாதையும் சுயமாண்பையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும். அதை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.